ஹாய்! முருங்கக்காய் பொரிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு, 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய தக்காளியை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி ஒரு 5 மினிட்ஸ் வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு 4 முருங்கைக்காயை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காயை வந்து ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்து அந்த வெங்காயம் தக்காளி கூடவே வதக்கி விட்டுட்டு, அது கூடவே வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு குழம்பு இந்த மாதிரி கொதி வச்சுக்கலாம். குழம்பு கொதிச்சு வர கேப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை மிக்ஸி ஜாரில் வந்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் ஒரு 85% வெந்து வந்ததும் கொஞ்சமாக புளித்தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் கூட ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதி வச்சு எடுத்தோன்னா முருங்கைக்காய் பொரிக்குழம்பு ரெடி.